அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் பல முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைக்கு காலையில் போட்ட செய்தியை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா, கொஞ்சம் லேட்டாகி தான் செய்தி போடப்பட்டுச்சு. அந்த செய்தி இன்னும் பார்க்கலன்னா நிச்சயம் போய் பாருங்கள். முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. ஓட்டுநர்களுக்கான தகவல், அதே மாதிரி விசா வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கான தகவல், அது மாதிரி இன்னும் மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. தயவு செய்து வீடியோ பார்க்கலன்னா காலையில் போட்ட செய்தியை மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பல முக்கியமான தகவல்கள் அதிலையும் காத்திருக்குது. அதே போல் இலங்கையில் ஒரு இளைஞரை காப்பாற்றிய மலேசிய பெண் நிச்சயமாக கௌரவிக்கப்பட வேண்டிய ஒருத்தர். அதே போல் வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களே, குழந்தைகள் சுற்றுலா போனால் ரொம்ப கவனம். பாபா சுஃப்தி சேட்டை பிடிச்ச பசங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை கருணம் தப்பினா மரணம் தான். பணிப்பெண்களே, உங்களுக்கே தெரியும் எத்தனையோ குழந்தைகள் ஒவ்வொரு விதமான சேட்டைகளில் ஈடுபடுவாங்க இந்த நாட்டில். அதை மாதிரி தான் ஒரு செகண்டில் வந்து பார்க்கலன்னா இவனுங்க மேலே ஏறி இருப்பானுங்க. மேல் தட்டில் மொட்டை மாடியில் போய் அதுவும் அந்த கட்டுக்கு மேலே ஏறுறானுங்க. பாருங்கள், இந்த சின்ன பசங்களோட இருக்கிறவங்க, குழந்தைகளை பார்த்துக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் இன்னொரு சேட்டையும் பண்ணியிருக்கிறான். இன்னொரு பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பையன் ஒருத்தன் அதே வீட்டில் பாத்ரூமில் போயிட்டு, அவங்க அந்த கதையை அந்த சகோதரி சொல்லுவாங்க, நீங்களும் கேளுங்க. பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு மெஷினுக்குள்ளே, கசாலாக்குள்ளே, அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே ஏறிட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணுறான். அது சுற்றும் போது அதில் இருந்து அப்படியே சுற்றி விளையாடுறதுக்கு பண்ணுறான் போல் தெரியுது. இந்த மாதிரி பசங்களும் சில நேரங்களில் தவறு பண்ணிவிட்டு கடைசியில் பணிப்பெண் கழுத்துக்கு கத்தியை கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. வீடுகளில் குழந்தைகள் பராமரிக்கக்கூடியவங்களே உங்களுடைய முக்கிய கவனத்துக்கு இந்த வாய்ஸையும் கேளுங்க. பாருங்க, நானா அந்த மேலே இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நான் பாத்ரூமுக்கு போனால் திறக்க மாட்டான். அப்போயும் நான் யார் பாத்ரூமுக்கு போனாலும் அந்த 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளை அதுக்கு போனால் அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இப்போ என்ன கேட்டப்போ என்ன செய்கிற காத்துறண்டு இவன் இல்லை எனக்கு முடுக்குது, எனக்கு டாய்லெட்டுக்கு போகணும் உள்ளுக்குள்ளே இருந்து செஞ்ச வேலையை பாருங்கள். நான் அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து கொண்டு வந்து கதை திறந்து பார்க்குறேன். இவன் இப்படியே இருந்தான். அப்போ எங்களோட ஹஃபீல் இல்லை. உடனே ஃபோட்டோ எடுத்து நான் ஹஃபீலுக்கு அனுப்பிவிட்டேன். ஏன்னு சொன்னால் கரண்ட் அங்கே பாருங்க மேலே கரண்ட் இருக்குது. அப்போ அந்த கரண்ட்டை வந்து நான் சுஃபின் நைலுனால சுற்றி வச்சுக்கேன், கையை ஓட்டாமல் அந்த ஓட்டைக்குள்ளே, சரியா? அப்போ அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தேன் அந்த ஃபோட்டோ. கீழே இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை நாங்கள் அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு சாப்பாடுக்கு போகிறேன், சரியா? இது மேலாவது மாடி, சரியா? நான் எனக்கு இவனை இந்த பொடியன் அந்த அங்கால போட்டிக்கிற அந்த மேலே ஏறுற பொடியன் தான் அந்த பொடியன், சரியா? நான் பார்க்குற பொடியன், மற்ற பொடியை இன்னொரு அக்கா பார்க்குற பொடியன். நம்ம அதுவும் சொல்லுங்க அக்கா தான். அப்படியே நான் வீடியோவை பண்ணிட்டு தான் அப்படியே வீடியோவை ஓன் பண்ணிட்டு தான் வந்தேன். பார்க்க இவன் ஏறுறான். அப்படியே நான் காஃபில்ட்டு காட்டினேன், இங்கே பாரு இப்படின்ட்டு. ஏன்டா நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் தான் அப்படின்ட்டு சொல்லி பிள்ளைங்க பாத்ரூம் விட்டுட்டு நம்ம உஸ்மாம இருக்கக்கூடாது. என்னன்னா பாருங்கள் இவன் என்ன செஞ்சிடான் வேலையண்டே. நாளைக்கு ஒன்று நடந்திருந்த அன்றைக்கி இப்படி இந்த வேலை பார்க்குறது. அதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு அனுப்பினேன். அப்படி நீங்கள் செய்தியில் போடுறதுன்னு சொன்னால் அந்த புள்ளோட மூஞ்சி அந்த இதெல்லாம் ஒன்று விளங்காமல் போடுங்க. அதே மாதிரி தான் கீழே நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில் பிஸியாக இருப்போம். ஸ்ரீலங்கா இங்கே ஸ்ரீலங்கா 7 பேர் இருக்கிறோம். அவங்களோட 10 பிள்ளைங்கள வீட்டில் 3 பிள்ளைங்களோட வீட்டில் தான் பிலிப்பீனி, பங்காளி, பங்களாதேஷி இருக்குது. இந்த பிலிப்பீனி, இது நேபாள், பிலிப்பீனி இருக்குது, எத்தோப்பியா இருக்குது, சரியா? மிச்சம் முழுக்க 7 பேரும் ஸ்ரீலங்கா தான், சரியா? அப்போ அந்த 7 பேரும் நாங்கள் ஒன்று கூடும்போது எங்களுக்கு சந்தோஷமாகிக்கிறேன்னா நம்ம மறந்துடுவோம் இந்த பிள்ளைங்களை, நம்மளோட பிஸியாக இருப்போம். அப்போ இந்த பிள்ளைங்க இப்படி பிரச்சனை ஆயிரும். அதுக்காகத்தான் நான் அந்த வீடியோ இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அப்படி போடுறதா இருந்தால் நீங்கள் நியூஸில் இந்த பிள்ளையோட மூஞ்சி அது எதுவும் விளங்காமல் நீங்கள் எடுத்துக்காட்டுக்காக போடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஞாபகம் அனுப்பிவிட்டேன். சில நேரங்களில் அவங்க சொல்கிற மாதிரி தான். இப்போ 4-5 பேர் ஒன்று சேரும்போது அந்த கதை பேச்சு, அந்த கதைகள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் ரொம்ப ஆர்வமாக இருந்து அதை பற்றி பேசி ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் நம்மளுடைய கடமையை நாம் மறந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதால் தயவு செய்து காரணத்தை கொண்டும் குழந்தைகளுடைய விடயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதற்காக பாத்ரூமில் கூட போய் நிற்க முடியாது.
போன வாட்டி ஒரு பிலிப்பீனுக்கு நடந்ததை பற்றி நம்ம செய்தியில் சொல்லியிருப்போம். பாத்ரூமுக்குள்ளேயும் போய் நிற்க முடியாது, இவனுங்களை தனியே விட முடியாது. எல்லா பக்கமும் நம்ம மேலே தான் சோதனைக்கு மேலே சோதனை வருது. பணிப்பெண்களே தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த குழந்தைகளை பராமரிக்கிறவங்க ரொம்ப சிந்திச்சு செயல்பாடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர் போயிடும், அவ்வளவுதான். பணிப்பெண் ஒருத்தர் குழந்தைய இதில் போட்டாங்க அப்படின்ற கேஸ் ஒன்று இதுக்கு முன்னாடி வந்துச்சு, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தயவு செய்து கவனம். அதே மாதிரி தான் தாய் தந்தையர்களே, குழந்தைகள் சுற்றுலா போகிறோம், நாங்கள் அந்த பீச்சுக்கு போகிறோம், இந்த குளத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு கதைகள் சொல்லும்போது உங்களுடைய குழந்தைகள் ப்ரொஃபஷனலாக நீச்சல் தெரியாதவங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணிக்கோங்க. இதோ இலங்கையில் நடந்த சம்பவம். Going after my injury at the sea. Why? Thank you. Sorry, if nobody cared. Okay. Oh man. No, he was pulling me down. Oh God. Thank you. Sorry, couldn't understand what he said. Oh God. Yes, I'm good. It's just that he was pulling me down. I just saved someone's life. Someone was drowning. Drama! Are you okay? What happened? I did not swim. Oh. I have one leg. Can you swim? I can go next one. No. Can you swim? Okay. Baby, I'm sorry. Did you see what just happened? Yeah, the guy almost drowned. Didn't you see? He couldn't swim and he got to the deep part of the pool. Okay, and then the friends were like, help. Yeah, me too. I barely could understand them. Yeah. No, and I just went. I was like, where's this guy? It's dark, and I saw, because he was deeper on that side. I know, you could do something. Yeah, I know. I don't know. I think he just freaked out. I think he just panicked. Yeah. No. I think I need to cool down all this drama. Now, yeah, after that drama, this guy's asking me if I want to jump. மலேசியன் ஃபாரினர் ஒருத்தர் அவங்க வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தமிழ் பசங்க தான் தமிழில் தான் பேசிக்கிறாங்க. திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து மூழ்கிட்டார். அதுக்கப்புறமா அவங்க சத்தம் போடுறத பார்த்துட்டு தான் இவங்க அப்படியே அந்த வ்ளாகோட லைன்லேயே அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த வாக்கிலேயே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த படியை மூழ்கிட்டு இருக்கிறான். அப்புறமா உடனடியாக காப்பாற்றிட்டாங்க. ஒருவேளை இந்த சகோதரி அந்த இடத்துல இல்லைன்னா நிச்சயமாக அந்த இளைஞருடைய உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீச்சல் தெரியாத போல் அவங்க அங்கே கரையிலேயே நின்றுட்டு தான் சத்தம் போடுறாங்க. நல்ல வேளை இந்த பெண்மணி காப்பாற்றினாங்க. அதே மாதிரி கொரிய நாட்டவர் ஒருத்தரை இந்த மாதிரி மூழ்கி காப்பாற்றினதுக்காக இலங்கை வாலிபர் ஒருவருக்கு அந்த நாடு வந்து கௌரவிச்சிருக்கிறாங்க, ஒரு பட்டமும் வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெண்மணிக்கும் வந்து கௌரவிக்கணும் எங்களுடைய அரசாங்கம் அப்படின்னு ஒரு சிலர் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறாங்க. உண்மையிலே ஆமாம், கௌரவிக்கக்கூடிய விடயம்தான். ஏன்னா ஒரு செகண்ட் அந்த உயிர் இவங்க இல்லைன்னா அந்த இடத்துல அந்த உயிர் எப்படியுமே போயிருக்கும். மூழ்கிட்டு போன பையனை உடனே போய் இவங்க தான் காப்பாற்றினாங்க. அதே மாதிரி அது ஒரு ப்ரூஃபாகவே லைவாக அந்த வீடியோவோடையே அவங்க போனது தான் அதுலேயும் இன்னும் பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. தயவு செய்து ரொம்ப கவனம். இலங்கை இந்திய
சொந்தங்களே, உங்களுடைய குழந்தைகள் நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், அல்ல அந்த குளத்துக்கு போகிறோம், அங்கே போகிறோம், ஆற்றுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்கரேஜ் பண்ணி அவங்கள நல்லா போயிட்டு வாங்கப்பா, சுற்றி அடிச்சுட்டு வாங்கப்பான்னு அனுப்பாமல் கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணி புத்திகமதிகளை சொல்லுங்கள். கேட்ட உடனே பணத்தை கொடுத்து ட்ரிப் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்கன்னா உடனே பணத்தை மட்டும் கொடுக்காமல் அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க எங்கே போகிறாங்க, அந்த இடத்துடைய நிலைமை என்ன, அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இல்லை உங்களுடைய சொந்தங்களில் ஒருத்தட்ட சரி கேட்டு இந்த இடத்துக்கு போகிறாங்களாம் கொஞ்சம் பேசுங்க. பேசி 4 பேர்கிட்ட விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணுங்கள். உடனே ஓகே போகிறீங்களா, நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். காசாவது பணமாக இருந்தால் எடுத்துகிட்டு போப்பான் அப்படின்னு நீங்கள் கொடுத்து அனுப்புறது உங்கள் பிள்ளைங்களோட உயிரை நீங்களே எடுக்கிறதுக்கு சமம்ன்றதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மற்ற நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.